Hi, hello everyone. இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ PHP கோடிங் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டு வழி இருக்குது. அதில் மொதல் வழி ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா mysqli _ connect அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி தான் கனெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் ஒரு 4 விதமான பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், அதாவது டேட்டாபேஸோட யூசர் நேம். ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா dbname. ஓகேங்களா? ஸோ எந்த டேட்டாபேஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் எக்ஸாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் Apache mysql இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த அட்மின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்டுங்கிறது dbname இல்லைங்களா, அதனால் அந்த டெஸ்ட்டுங்கிறது இங்கே தரணும். ஓகே, அடுத்து பாஸ்வேர்ட். இந்த டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நான் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எதுவுமே தரல, ஸோ எம்டி. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு யூசர் நேம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஹோஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, இது எப்போவுமே லோக்கல் ஹோஸ்ட்னு தான் தருவோம், லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் இந்த 4 டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது கனெக்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ கனெக்ஷன் க்ரியேட் ஆச்சா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை நாம் ஒரு கனெக்ஷன் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது நீங்களாக என்ன வேரியபிள்னால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் con அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த கனெக்ஷன் வேரியபிளை வச்சு தான் நம்ம ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறது, அதிலேருந்து ரெக்கார்டை எடுக்கிறது, ஓகேங்களா, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுற எல்லா விஷயமும் இந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த வேரியபிள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கனெக்ஷன் க்ரியேட் ஆச்சா இல்லையான்னு நாம் செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோன்னா நாட் con அப்படின்னா ஸோ கனெக்ஷன் க்ரியேட் ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், ஒரு மெசேஜ் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எக்கோ அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக டை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதுள்ள நம்ம என்ன பண்ணுறோன்னா கனெக்ஷன் வரல அப்படின்னா ஏன் கனெக்ஷன் வரல அப்படிங்கிறது நமக்கு எரராக சொல்லணும். அப்படி சொன்னால் மாத்திரம்தான் நம்மளால் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன், கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒரு டாட் வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கனெக்ஷனோட எரர் என்னங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, mysqli கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் எரர். ஓகே, அடுத்து இங்கே எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ஷன் சக்ஸஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அதாவது இது கனெக்ஷன் வரல அப்படின்னும் போது நமக்கு இதுக்குள்ளே இருக்கிறது ரன் ஆகிட்டு என்ன வரும்னா கனெக்ஷன் எரர்னு போட்டு அந்த எரர் என்னங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இது கனெக்ஷன் எரர் வரும்போது வரல அப்படின்னும் போது நமக்கு கனெக்ஷன் சக்ஸஸ் அப்படிங்கிறது காட்டணும். ஓகேங்களா? இந்த டை என்ற ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. நமக்கு இங்கே எரர் எதுவுமே வரல, அதனால் இதுக்குள்ளே போகவே இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாபேஸ் நேமில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அங்கே இல்லாத ஒரு டேட்டாபேஸை நான் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா டிஎஸ் அப்படிங்கிற எந்த டேட்டாபேஸும் இங்கே இல்லை. ஓகே, இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. ஓகே, நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா கனெக்ஷன் எரர் unknown database TS அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ என்ன எரருங்கிறத எரர் வந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே போய்ட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த டை அப்படிங்கிறது ஏன் கொடுத்தேன்னா ஒருவேளை இங்கே எரர் வந்தது அப்படின்னா இந்த எரர் பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் ஆகணும்.
அடுத்த கோடிங்க்கு போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நான் இதுக்கப்புறம் நிறைய கோடிங் எழுதியிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் எனக்கு வரலன்னும் போது அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோடிங் எனக்கு எப்படி ரன் ஆகும்? ஐ மீன் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. அதனால் எங்கே ப்ராப்ளமோ அங்கே ஸ்டாப் ஆகணும். அதுக்காக தான் இந்த டை அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த டைங்கிறது கொடுக்காம நான் எக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்னு பாருங்கள். எக்கோ கொடுத்துருந்தா இந்த கனெக்ஷன் எரரை காட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ஷன் எரர் வந்துடுச்சு. கனெக்ஷன் எரரோட நின்றுச்சு. அடுத்த லைன் போகவே இல்லை. இந்த கனெக்ஷன் சக்ஸஸ்ன்றதுக்கு போகவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த எக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எரரையும் பிரிண்ட் பண்ணோம், அடுத்த லைனுக்கும் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்த லைனுக்கும் போயிட்டு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி விட்ரும். இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஸோ இங்கே வரைக்கும் எரரையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நாம் ஒரு எரர் வருதுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டை ஆர் எக்ஸிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து டை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரீசனுக்காக தான் நான் டைங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கனெக்ஷன் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்கோர் கனெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு mysqli அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள். ஸோ இந்த mysqli அப்படிங்கிற இந்த இதுக்கு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த con அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த con வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு வேரியபிள் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் எரர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த கனெக்ட் எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது என்ன எரருங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம டைரெக்டாக இப்படி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ mysqli அண்டர்ஸ்கோர் கனெக்ட்னு வரும்போது மட்டும்தான் mysqli அண்டர்ஸ்கோர் கனெக்ட் எரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஆனால் வெறும் mysqli அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா அப்போது நம்ம இந்த எரரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் நான் இதை மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து கனெக்ஷன் எரர் இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ அன்னோன் டேட்டாபேஸ் நமக்கு எரராக காட்டுது. ஓகேங்களா? இந்த அன்னோன் டேட்டாபேஸை நீங்கள் இப்போ சரி பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இப்போ பாருங்கள் கனெக்ஷன் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேலையும் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண முடியுது. இன்னொரு ஃபங்க்ஷன் முன்னாடி கொடுத்த பார்த்தீங்களா mysqli அண்டர்ஸ்கோர் கனெக்ட், அதுலேயும் உங்களால் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வேல்யூவை டேபிளில் போடுறது, இல்லை அந்த வேல்யூவை டேபிளிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, அப்டேட் டெலீட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and have a great time. Thank you.